ஆல் இண்டியா ரேடியோ. திருமுறை மலர்கள் எமது வானொலி களஞ்சியத் தொடரின் 18ஆம் பகுதி. எழுதியவர் பரமக்குடி மே. ஸ்ரீனிவாசன் அவர்கள். இப்பகுதியில் இடம்பெறும் 9ஆம் திருமுறை பாடல்களை பாடுபவர் திருப்பரங்குன்றம் ஏ. திருஞான சம்பந்த ஓதுவார். அமைப்பு சித்தூர் எஸ். ஸ்ரீனிவாசன், டி. சச்சிதானந்தன் ஆகியோர். திருவிசைப்பாவின் 26, 27ஆம் பதிகங்களை பாடியவர் புருஷோத்தம நம்பிகள். திருமால் பெயர்களில் ஒன்று புருஷோத்தமன். மாசிலா மறைபல ஓதுநாவன் வன்புருடோத்தமன் என்று இவர் தம்மை கூறிக்கொள்வதால் இவர் வைணவ அந்தணர் குலத்தில் பிறந்தவர் என்பது தெளிவு. திருநாங்கூர் 11 வைணவ தலங்களுள் ஒன்று திருவன் புருடோத்தமம். இங்குள்ள பெருமாளுக்கு புருஷோத்தமன் என்று பெயர். இப்பெருமாள் பெயரை இவர் கொண்டிருந்தமையினால் இவர் இப்பகுதியை சார்ந்தவராக இருக்கக்கூடும். வைணவ குலத்தில் பிறந்து பின்னர் சிவபக்தியின் முதிர்ச்சியினால் சைவ சமயம் அடைந்து கல்வி கேள்விகளில் சிறந்தவராக விளங்கினார். தில்லையில் கோவில் கொண்டருளும் நடராஜ பெருமானை தமது வழிபடு கடவுளாக கொண்டு அங்கேயே தமது வாழ்நாளை கழித்தவர். இவரது காலம் பற்றி நம்மால் அறிய இயலவில்லை. கோவில் என்னும் சிதம்பரத்தை 2 பதிகங்களில் பாடுகிறார் இவர். இரண்டுமே அகத்துறையில் அமைந்தவை. காதலால் இறங்கி பாடும் தலைவி கூற்றாக அமைந்தவை. இவை அந்தாதி தொடையில் அமைந்தவை. 2 பதிகங்களுமே பஞ்சமப்பண். முதல் பதிகத்தில் ஒவ்வொரு பாடலின் இறுதி அடியில் இறுதி 4 சீர்கள் அடுத்த பாடலின் தொடக்கமாக வருகிறது. இனி 5வது பாசுரத்தில் திரிபுரம் எரித்த வரலாற்றை கூறுகிறாள் தலைவி. தில்லையம்பலத்தில் எழுந்தருளியுள்ள எங்கள் தேவதேவனே, பெரிய பொய்கையில் பூத்த கருங்குவளை மலர் போன்ற கரிய கண்டம் உடையவனே, அரிய கங்கை நீர் ததும்புகின்ற சடையினை உடைய உன்னை தேவர்கள் முற்காலத்தில் அடிபணிந்து அசுரர்களின் கொடுமைக்கு ஆற்றாது அழுது முறையிட திரிபுரத்தை எரித்திட மேருமலையை வில்லாக ஏந்தி நின்றாய். அவ்வில்லை போன்ற புருவத்தின் அழகினது புகழை நான் பேசவும் என் பேதை மனம் வருந்தும். திருத்தமாக அமைந்த உனது தாமரை மலர் போன்ற திருவடி மீது கொண்ட விருப்பத்தினால் வளையலை அணிந்த பெண்களின் முன்பு எனது பெண்மை குணங்களாகிய அச்சம், நாணம், மடம், பயிர்ப்பு முதலியவற்றை இழந்துவிட்டேன் என தலைவி வருந்துகிறாள். மக்களை விட இந்திரனும் அவனுக்கு உட்பட்டவரும் தேவராதல் போல அத்தேவரை விட உயர்ந்தவன் சிவபெருமான். ஆதலால் மகாதேவன் தேவதேவன் என போற்றப்படுகிறான் என விளக்கும் பாடல் இது. அரும்புனல் அலமருஞ்சடையினானை அமரர்கள் அடி பணிந்து அறற்ற அன்னாள் பெரும்புறம் எரி செய்த சிலையில் வார்த்தை பேசவும் வார்த்தை பேசவும் நையும் எல் பேதை நெஞ்சம் கருந்தட மலர்புரை கண்ட வண்டாறு
முன்பு எல் பெண்மை தோற்றேன் திருந்திய மலரடி நசையினாலே தில்லை அம்பலத்து எங்கள் தேவதேவே திருந்திய மலரடி நசையினாலே தில்லை அம்பலத்து எங்கள் தேவதேவே. இனி 7வது பாடலில் பக்த மார்க்கண்டேயரின் வரலாற்றை கூறி தலைவி வருந்துகிறாள். தில்லைப்பதியில் வாழுகின்ற எங்கள் பெருமானே, இவ்வுலகத்தில் தனது அரிய உயிரை காப்பாற்ற இயலாதபடியினால் மிருகண்டு முனிவரின் புதல்வராகிய மார்க்கண்டேயர் உனது திருவடிகளை பூசித்து வணங்கி நின்றார். அதனால் கூர்மையான நுனி பொருந்திய சூலப்படையினை ஏந்திய யமன் கீழே விழுமாறு ஒலிக்கின்ற வீரக்கடலை அணிந்த உனது திருவடிகள் வழிபடுதலாகிய பணியை ஏற்றுக்கொள்ளும் பொருட்டு உதைத்தது எனில், உன்னைப்போல் உயிரை பாதுகாப்பவர் இனி வேறு யார் உளர்? ஒருவரும் இலர். தேவர்களும் குறை நீங்கியவர் ஆயினர். அவரவர்கள் அடைகின்ற துன்பங்களை போக்குவதற்காக முற்பட்டு நின்ற சிறந்த உயிருக்கு உயிரானவரே, உம்மீது காதல் கொள்வதால் மாதர்கள் இனி உயிர் வாழ்தல் அரிதாகும் என்கிறாள் தலைவி. மார்க்கண்டருக்காக யமனை உதைத்து சிவபெருமான் வீரச் செயல் புரிந்த இடம் திருக்கடையூர். இவ்வீரச் செயலை சிறப்பிக்கும் பாடல் இது. ஆருயிர்காவலிங்கே அருமையாலே அந்தணர் மதலை நில்லடிபணிய கூனுனை வேற்படை கூற்றல் ஜாய கூனுனை வேற்படை கூற்றல் ஜாய குறைகழல் பணிகொள மலைந்ததல்டால் ஆரினி அமரர்கள் குறைவிலாதார் ஆரினி அமரர்கள் குறைவிலாதார் அவரவர் படுதுயரு களைய நின்ற அவரவர் படுதுயரு களைய நின்ற சீருயிரே எங்கள் தில்லை வாணா தில்லை வாணா எங்கள் தில்லை வாணா சீருயிரே எங்கள் தில்லை வாணா சேயிடையார்க்கு இனி வாழ்வரிதே இனி வாழ்வரிதே. இனி 9வது பாடலில் இந்நில உலகில் இன்பமுடு வாழ வழி சொல்லுகிறார் புருஷோத்தம நம்பிகள். எங்களை அடிமையாக கொண்ட இறைவனே, எனது இளமையாகிய நான் உன்னை மார்போடு இருகத் தழுவி உன் அழகிய தாமரை மலரை ஒத்த திருமுகத்தை பார்த்து பார்த்து மகிழ்ந்து குளிர்ந்த பிறைச்சந்திரனின் ஒளி என்மேல் பரவ செவ்விய கயல் மீன்களைப் போன்ற கண்களை உடைய பிற பெண்களுக்கு முன்பாக தில்லை திருச்சிற்றம்பலத்தினுள் விரைந்து போய் அங்கே மெழுகுதல், திரு அலகிடுதல், பூமாலை தொடுத்தல், தோத்திரம் செய்தல் முதலிய பணிகள் பல செய்து உன் திருவருளை பெற்றால் இந்நில உலகில் இன்பத்துடன் வாழ்ந்திடலாம் என்று தலைவி காதலால் இறங்கி கூறும் பாடல் இது. எங்களை
ஆளுடை சனையோ இளமுலை முகம் நக முயங்கினில் பொற்பயங்கம் முயங்கினில் பொற்பங்கயம் பொற்பங்கயம் புரை முகம் நோக்கி நோக்கி பனிமதி நிலவதல் மேற்படர செங்கயல் புரை கன்னிமார்கள் முன்னே திருச்சிற்றம்பலம் உடனே புகுந்து திருச்சிற்றம்பலம் உடனே புகுந்து அங்குன பணி பல செய்து நாளும் அருள் பெறில் அகலிடத்து இருக்கலாமே. இனி 10வது பாடலில் ஆசையின் அளவை இவ்வளவென்று வரையறுத்து கூறுபவர் ஒருவரும் இல்லர் என்கிறார் நம்பி. சிவபெருமானின் திருவருளை பெற்றால் உலகில் துன்பம் நீங்கி இன்பமுற்றிருக்கலாம் என்று தேவர்களுக்கு தலைவனான இந்திரனும் பிரம்மனும் திருமாலும் அறிவு நிறைந்தவர்களில் மேம்பட்டவராகிய பதஞ்சலி வியாகரபாதராகிய இரு முனிவர்களும் இன்னமும் எங்கள் கூத்தனாகிய நடராஜ பெருமானை துதிக்கிறார்கள். அஞ்சும் தன்மையும் மழலை சொற்களைப் போன்ற மென்மையான சொற்களை பேசும் தன்மையும் உடைய உமாதேவியானது நாயகனிடம் கொடிய தீவினையாகிய கயிற்றினால் பிணித்து ஆட்டப்படுவோனாகிய நான் திருவருளை பெரும் பொருட்டு என் மனம் துன்பமுறுகிறது. அந்தோ ஆசையின் அளவை இவ்வளவென்று வரையறுத்து கூறுபவர் ஒருவருமிலர் என தலைவி கூறுவதாக நம்பிகள் பாடுகிறார். இப்பாடலில் ஆசையை அளவறுத்தார் இங்காரே என்னும் பழமொழி கூறப்படுகிறது. அப்பாடல் இது. அருள்பெறில் அகலிடத்து இருக்கலாம் என்று அமரர்கள் தலைவனும் அயனு மாலும் இருவரும் அறிவுடையாரில் மிக்கார் ஏத்துகின்றார் இன்னும் எங்கள் கூத்தை மருள்படு மழலை மென்மொழி உமையாள் கணவனை மொழி உமையாள் மென்மொழி உமையாள் கணவனை பல்வினையாட்டியே நான் அருள் பெற அலமரும் நெஞ்சம் மாவா ஆசையை அளவறுத்தார்
இங்காரே 11வது பாடல் பதிகப் பயன் கூறுவதாக அமைகிறது. இப்பதிகத்தில் தில்லையை திருச்சிற்றம்பலத்து எங்கள் செல்வனே என திருச்சிற்றம்பலம் என்று கூறுகிறார். இனி அடுத்த பதிகம் வானவர்கள் என்று தொடங்கும் பஞ்சமப் பண்ணில் அமைந்தது. இத்திருப்பதிகம் வளையிழந்த தலைவி இறங்கி பாடுவதாக அந்தாதியித் தொடையில் அமைந்துள்ளது. தேனை உண்ணும் நல்ல இசைப்பாட்டை பாடும் வண்டுகள் ஒலிக்கின்ற தில்லை சிற்றம்பலத்தில் எழுந்தருளிய பெருமான் நான் உறவுடையேன் என்று கருதாமல் திருநடனம் புரிகின்றார். மேலும் வானவர்கள் வேண்டிக் கொள்ள பெருகி வந்த ஆலகால விடத்தை உண்டு தேவர்களை பாதுகாத்த கருணையாளர் சிவபெருமான். அவர் குற்றமில்லாத எனது கையில் அணிந்த ஒளியினை உடைய வளையல்களை கழலச் செய்து எனக்கு துன்பம் விளைவிப்பாரோ என தலைவி கூறுகிறாள். சங்கை ஒன்று இன்றியே தேவர் வேண்ட சமுத்திரத்தின் நஞ்சுண்டு காவா மூவா சிங்கமே என அப்பர் கூற்றை அடியொற்றி நம்பிகள் வானவர்கள் வேண்ட வளர் நஞ்சை உண்டார் என்கிறார் அப்பாடல். இது வானவர்கள் வேண்ட வளர் நஞ்சை உண்டார்தாம் உணமிலா என்கை ஒளி வளைகள் கொள்வாரோ வானவர்கள் வேண்ட வளர் நஞ்சை உண்டார்தாம் ஊனமிலா என்கை ஒளிவளைகள் கொள்வாரோ தேனல் வரி பண்டரையும் தில்லை சிற்றம்பலவர் தில்லை சிற்றம்பலவரே நாணமரோ என்னாதே நாடகமே ஆடுவரே தேனல் வரி வண்டரையும் தில்லை சிற்றம்பலவர் நாணமரோ என்னாதே நாடகமே ஆடுவரே. இப்பதிகத்தின் 3வது பாடல் திரிபுரம் எரித்த வீரச் செயலை கூறுகிறது. பொருந்தினில்லாத பகை குணமுடைய அசுரர்கள் தாரகாட்சகன், கமலாட்சகன், வித்யுன்மாலி மூவரும் பொன், வெள்ளி, இரும்பு ஆகிய திரிபுரங்களால் உலகத்திற்கு அழிவு ஏற்படுத்தினார்கள். அவர்களை அழித்திட சிவபெருமான் வில்லை வளைத்து திருமாலாகிய அம்பை தொடுத்தார். தொடுத்த அளவில் தமது புன்னகையால் முப்புறங்களையும் நெருப்பால் அழியச் செய்தார். அந்த நடராஜ பெருமான் தில்லைவாழ் அந்தணர்களாகிய பெரியோர்கள் ஓதும் வேத ஒலி நீங்காத திருச்சிற்றம்பலத்தில் எழுந்தருளியிருக்கிறார். அவர் மத்தள முழக்கத்துடன் திருநடனமாடி அதனால் எனக்கு மையலை உண்டாக்கி எனது அழகிய கைவளையல்களை கடலச் செய்கின்றாரே என தலைவி ஏங்கி கூறுகிறாள். ஈரம்பு கண்டிலம் ஏகம்பர் தம் கையில் ஓரம்பே முப்புறம் உந்தி பெற ஒன்றும் பெருமிகை உந்தி பெற என்னும் திருவாசகத்தின் பாடலுக்கு ஒப்புமையுடைய பாடல் இதோ. ஒட்டாவகைய உணர் முப்புரங்கள் ஒட்டாவகைய உணர் முப்புரங்கள் ஓரம்பால் பட்டாங்கு அழல் விழுங்க எய்துகந்த பண்பினார்
மறைவோவா சிட்டார் மறையோவா தில்லை சிற்றம்பலவர் கொட்டா நடமாட கோல்வளைகள் கொள்வாரே பட்டாங்கு அழல் விடுங்க எய்துகந்த பண்பினார் சிட்டார் மறையோவார் தில்லை சிற்றம்பலவர் கொட்டா நடமாட கோல்வளைகள் கொள்வாரே. இனி 6வது பாடலில் தில்லை பெருமானை வழிபடுவோர் உலகையே ஆளும் அரசராவர் என்று கூறுகிறார். இங்குள்ள நடராஜ பெருமான் தேவர்களுக்கும் தேவர் மகாதேவர் என பெரியோர் கூறுவர். இவரே எல்லோருக்கும் தாயும் தந்தையும் ஆவர் என்று சொல்லுவார்கள். பிறைச்சந்திரனை தரித்த தில்லை சிற்றம்பலத்தில் எழுந்தருளிய பெருமானின் வாய்மொழியாகிய வேத ஆகம சாஸ்திரங்களை பெரியோர்கள் மூலம் கேட்டறிந்து அதன்படி நடப்பவர்கள் உலகை ஆளும் அரசராவர் என்கிறாள் தலைவி. கடவுளே யாவருக்கும் தாய் தந்தையாவார். தந்தையும் தாயுமாகித் தானவன் ஞானமூர்த்தி என்றும் இம்முலகுக்கு அன்னையும் மத்தனும் ஆவாய் அழல்வனா நீ அலையோ என்றும் அப்பர் பெருமான் தேவாரத்தில் கூறுவதை வழிமொழியும் பாடல் இது. ஏ இவரே வானவர்க்கும் வானவரே என்பாரால் ஏ இவரே வானவர்க்கும் வானவரே என்பாரால் தாயிவரே எல்லார்க்கும் தந்தையுமாம் என்பாரால் தாயிவரே எல்லார்க்கும் தந்தையுமாம் என்பாரால் தேய்மதியும் சூடிய தில்லை சிற்றம்பலவர் தேய்மதியம் சூடிய தில்லை சிற்றம்பலவர் வாயினை கேட்டறிவார் வையகத்தார் ஆவாரே மதியம் சூடிய தில்லை சிற்றம்பலவர் வாயினை கேட்டறிவார் வையகத்தாராவாரே. இனி 8வது பாடலில் இராவணன் கைலையை தூக்கி தலை நெறிபட்ட வரலாற்றை கூறுகிறது. எனது வலிமைக்கு ஒருவரும் நிகர ஆக மாட்டார் என இருமாப்பு கொண்ட இலங்கை வேந்தன் இராவணன். அவனது தலைகள் 10ஐயும் மலையின் கீழ் வைத்து நசுக்கிய உமாதேவியரின் கணவரும் சென்னல் விளைகின்ற வயல்களால் சூழப்பெற்ற தில்லை சிற்றம்பலத்தில் எழுந்தருளிய பெருமானுமாகிய இம்முத்தர் இதற்கு முன்னர் தாம் கண்டறிந்தவர் போல இல்லை. ஏனெனில் தற்போது என்னை கண்டறியாதவர் போல நடிக்கின்றார் என்கிறார். கைலை மலையை இராவணன் உருவம் கொண்டு தூக்கிய போது அவர் அவனது முடிகளை
மலையின் கீழ் அகப்படச் செய்து நெரித்தமையை தருக்கின வாழ் அரக்கன் முடிப்பத்து திறப்பாதம் தன்னால் ஒருக்கினவாறு என்கிறார் அப்பர் பெருமான். இத்தேவாரத்தின் வழி பாடப்பெற்ற பாடல் இது. என்னை வலிவாரார் என்ற இலங்கையர்கோன் என்னை வலிவாரார் என்ற இலங்கையர்கோன் மன்னு முடிகள் நெரித்த மணவாளரே சென்னல் விளைகழனி தில்லை சித்தம்பலவ சித்தம்பலவ முன்னந்தால் கண்டறிவார் ஒவ்வார் இம் முத்தரேயே மணவாளரே சென்னல் விளைகழனி கழனி தில்லை சித்தம்பலவரு முன்னந்தான் கண்டறிவார் ஒவ்வாயும் முத்தரே. இதுவரை திருமுறை மலர்கள் எமது வானொலி களஞ்சியத் தொடரின் 18ஆம் பகுதி கேட்டோம். எழுதியவர் பரமக்குடி மீ. ஸ்ரீனிவாசன். இப்பகுதியில் இடம்பெற்ற 9ஆம் திருமுறை பாடல்களை பாடியவர் திருப்பரங்குன்றம் ஏ. திருஞான சம்பந்த ஓதுவார். அமைப்பு சித்தூர் எஸ். ஸ்ரீனிவாசன், டி. சச்சிதானந்தன் ஆகியோர். இந்நிகழ்ச்சி மதுரை வானொலி களஞ்சிய திட்டத்தின் கீழ் அமைக்கப்பெற்றது.